Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் பேர் ஸ்கின் மோட் ஆன். இன்னைக்கு நான் வந்துட்டு என்னுடைய மேக்கப் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இது என்ன மாதிரியான மேக்கப்னா இந்த சம்மர் டைமுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு லைட் வெயிட் அண்ட் அந்த சம்மர் க்ளோவை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக்கா இருக்க போது. I've used like மோஸ்டா அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லெஸ் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் சில நியூ ப்ராடக்ட்ஸும் இருக்கு நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சது. அதெல்லாம உங்களுக்கு வந்து நான் அப்படியே ரிவ்யூவோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் மாதிரி போட்டு காமிச்சிட்டே வந்துட்டு செஞ்சு காமிக்க போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரீசெண்டாக ஐ பர்ச்சேஸ்ட் a few பேஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மார்ஸ். ஓகே, இதெல்லாம் ஸ்பான்சர்ட் கிடையாது. நான் வந்து ரிவ்யூஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கினேன். இது ஒரு க்ளோ பூஸ்டர் கன்சீலர் ரொம்ப நல்லா வாங்கணும்னு வச்சிருந்துச்சு. ஸோ இது ரெண்டு தான் மெயினாக வாங்கினது. அதுக்கப்புறம் ஐ காட் சம் பேக்கப் ப்ராடக்ட்ஸ். என்னுடைய கலர் பார் ஸ்பஞ்ச் ப்ரைமருக்கு திருப்பி புதுசாக நான் இந்த மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்த டைம்ல நான் வாங்கினது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் இந்த தொலைச்சிட்டேன். இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ரைமர். இது வந்து அந்த எல்ஃப் ப்ரைமருக்கு அப்புறம் அது ஒரு ஹை அண்ட் பிராண்ட்ல ஒன்று இருக்கும். ஐயோ அது பேர் தெரியல. மில்க் ஆமாம், மில்கோட கிரிப்பிங் ப்ரைமர். அதுக்கான டியூப் மாதிரி இது. ஸோ இதை வந்துட்டு ஐம் கோயிங் டு புட் ஆன் மை ஸ்கின். நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த டீ ஜோன், மூக்கு, சின் ஏரியா, இது நல்லா நடுவில் வேற வைரல் ஆச்சு இந்த ஸ்டிக் ஆகுற மாதிரியான ப்ரைமர். நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்றது, அதாவது மேக்கப்பையும் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக பிடிச்சு வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து நல்லா என்னுடைய முகத்தில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்சோ காட் அ பிராண்ட் நியூ ரெட்டிஷ் கரெக்டாக. இது மட்டும் காலியே ஆகாது எனக்கு, ஆனாலும் நான் வந்துட்டு புதுசு வாங்கி வச்சுப்பேன் பிகாஸ் எக்ஸ்பைரி அண்ட் ஸ்டஃப்ஸ் அதனால. ஸோ இட்ஸ் அ பிராண்ட் நியூ ரெட்டிஷ் கரெக்டாக. இதை வந்து கொஞ்சமாக என்னுடைய இந்த கண்ணு கீழே வாய் சுற்றி எல்லாம் போட்டுக்கிறேன். இன்னும் ஆக்சுவலாக எவ்வளோ மினிமலான லுக்னாலும் அதை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான பேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லுக் பியூட்டிஃபுல். நான் வந்து மினிமல் லுக் பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்து மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஜஸ்ட் ஒரு பிபி க்ரீமும் பவுடர் மட்டும் போட்டுக்கிறேன், அது மினிமல் லுக்காக இருக்கும்னு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி உங்களுடைய பிக்மெண்டட் ஸ்கின்ல வந்து அது ஒழுங்காக உட்காரலன்னா அது கிரேயாக இருக்கும், அது வேஸ்ட் தான். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் யூ டு டூ லைக் 10 steps டு அச்சீவ் அ மினிமல் மேக்கப் லுக். பட் யா, த ரிசல்ட் அதுதான் வந்து மேட்டர்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இது மேலே இந்த கன்சீலர் போட போகிறேன். இது ஷேட் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை திஸ். இதை போட்டுட்டு இதை போடலாமா, இதை போட்டுட்டு இதை போடலாமா, ஸ்லைட்டாக ஐ எம் கான்டம்ப்ளேட்டிங் தி ப்ராசஸ். பட் லெட்ஸ் சி. தனித்தனியாக யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கன்சீலரை இப்படி போட்டுக்கிறேன். திஸ் கன்சீலர் ஸ்மெல்ஸ் லைக் அந்த பழைய காலத்துல முன்னாடிலாம் வந்த அந்த ஃபவுண்டேஷன் மாதிரியான வாசனை. எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பேர் தெரியல. ஒரு ப்ளூ கலர் மூடி மாதிரி போட்டு, ஐ திங்க் ப்ளூ ஹெவனோட செம்ம ஓல்ட் பேக்கேஜிங்ல இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி இருக்கு வாசனை. ஐ திங்க் டாஸ்லர். ஓகே, எனிவேஸ் நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேணாம். ஐ ஆல்சோ காட் ஒரு புது ஐலைனர் அண்ட் அ ப்ளஷ். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னட்டு. ஐ வாண்ட் திஸ் டு லைக் சிட் ஆன் மை ஸ்கின் பிஃபோர் பிளெண்டிங். பட் நெத்தியை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் காட்ஸ் க்ளோ இல்யூமினேட்டர் ஃப்ரம் மார்ஸ். இது கொஞ்சம் மார்ஸ்லேயே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிக் தான். பட் ஐ லைக் த ப்ராடக்ட் அண்ட் லெட்ஸ் சி. இது சில பேர் வந்து நான் லிக்விட் ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன், சில பேர் ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் ரெண்டு மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஐ டோன்ட் நோ, will this be a bad idea? Let's test it out. ஸோ இதை நான் என்னுடைய பேஸ் மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். திஸ் இஸ் அ நைஸ் ஷேட் மேட்ச். கொஞ்சம் டார்க்காகவே இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் இன் ஷேட் 08 Chestnut. நான் எல்லாத்தோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிப்போம் இந்த டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு. திஸ் கிவ்ஸ் மீ திஸ் நைஸ் வெட் கைண்ட் ஆஃப் லுக். நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது அதுக்கு, பட் சம்டைம்ஸ் அந்த சீக்ஸில் மட்டும் அந்த ஒரு க்ளோ ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ். நெத்தின்னு வரும்போது ஓகே தான், ஏன்னா எனக்கு நேச்சுரலாக ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால ஐ டோன்ட் கிராவிடேட் லைக் மோர் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி க்ளோ இலுமினேட்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம். நேச்சுரலாகவே என் ஸ்கின் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் க்ளோ இலுமினேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கன்சீலரை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிப்போம். கன்சீலர் உட்காரத்துக்கும் நான் நல்லா டைம் கொடுத்துட்டேன்.
ஷேட் வைஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் கோயிங் குட். கலர் கரெக்டும் பண்ணிட்டு நான் டைரக்டா கன்சீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நம்ம பேஸ் வந்து கிரே ஆக போகுது, நம்ம பயப்பட வேணாம். ஐ திங்க் ஐம் லைக்கிங் மை பேஸ் ஸோ ஃபார். எல்லாமே வந்து பிளெண்டட் அவுட் ஸோ வெல். அப்பா எவ்வளோ இந்த லைட்டுக்கு அதுக்கும் அப்படியே லிட்ரலாக எண்ணெயில் முக்கிய எடுத்த மாதிரி இருக்கு. லைக் நார்மல் கண்ணில் பார்க்கறதுக்கு திஸ் இஸ் ஃபைன், பட் இப்படியே நான் வெளியில போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்லி நாட். ஐ காண்ட், ஐ won't actually. This is too much of a glow. Even for glow virumbis, we will however be setting this with a compact, but just to show you இது எப்படி இருக்கு அப்படின்றது. This is nice actually, it's nice தான். உங்களுக்கு அந்த நல்லா ஒரு ஜொலிக்கிற ஆர் அந்த ஸ்கின் லைக் வாட்டரி க்ளோ இருக்கிற மாதிரியான சிக்ஸ்லாம் வேணும்னா யூ கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் illuminators. இது வந்து ஜிகனா ஹைலைட்டர் மாதிரி கிடையாது. So yeah, I'm liking it. அடுத்து I'm going to set my face with கொஞ்சோண்டு compact. Before that we will do some cream blush. This one is from Mars. இது வந்து blush or night glow. இது நல்ல ஒரு brown mauve pink color. அந்த நார்ஸோட insatiable கலருக்கு வந்து க்ளோஸ் மேட்சா இருக்கு. And it's extremely pigmented, like extremely pigmented. இன்னொன்று இந்த பேஸில் நான் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்துட்டு லிட்ரலாக எதுவும் போட்ட மாதிரியே ஃபீல் இல்லை. இப்போ வந்துட்டு ப்ளஷ் கொஞ்சமாக போட்டப்போம். இந்த க்ரீம் ப்ளஷ் லைக் இட்ஸ் அ ப்ரௌன் பிங்க் ஷேட், சூப்பர் அப்ராப்ரியேட் ஃபார் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின். ஸோ இதனுடைய கையால் நான் வந்துட்டு போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் தான் வந்துட்டு ஃபார் க்ரீம் ப்ளஷஸ் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா பக்காவான ஒரு டூல். நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை செஞ்சிடறேன். ஸோ தட் இந்த எட்ஜஸ் ஆர் எக்ஸ்ட்ராலாம் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பவுடர் வந்து அடுத்த ஸ்டெப்பில் போடும்போது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இட்ஸ் ஆல் நேச்சுரல் அண்ட் நைஸ். ஸோ லெட்ஸ் set the face with some powder. But அதுக்கு முன்னாடி what I'm going to do is I'm going to set my face. இது வந்து ரெனேயோட மேக்கப் ஃபிக்ஸர். இது யாரோ கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. என்னுடைய பழைய செட்டிங் ஸ்ப்ரே வந்து இட் காட் எக்ஸ்பயர்ட், ஸோ ஐ பாட் அ நியூ ஒன். ஸோ மேபிளின் எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு இதுவும் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரியான நடுவில் லைக் இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி நடுவில் ஸ்டெப்க்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே போட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது பர்டிகுலராக இந்த செட்டிங் ஸ்ப்ரேல எல்லாம் ஷேக் பண்ணிக்கணும். நைஸ். ஸோ இது நல்லா இப்படி ஈரமாக இப்படி முகத்து ஃபுல்லாக இருக்கா. இது வந்து we have to let this settle. ஓகே, ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதுவும் முகத்தில் உட்காரும் கொஞ்சம் நேரம். இது நேராக போய் நம்ம அடுத்த பவுடர்னு எதுவும் போட்டுற முடியாது. ப்ளஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுட்டேன். பட் திஸ் இஸ் நாட் பிரேக்கிங் மை மேக்கப். கொஞ்ச நேரத்தில் we will melt everything together. க்ரீம் ப்ராடக்டோடு இருக்குன்றதுனால பெருசாக நம்ம பாதர் பண்ண வேணாம். I'm using my Swiss Beauty 2-in-1 eyebrow kit to fill in my eyebrows. ஸோ ஜஸ்ட் டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். நத்திங் டூ மச். லைட்டாக ஷேப், ஜஸ்ட் ரீடிஃபைனிங் எவ்ரிதிங். இப்போ I'm going to press and push the setting spray into the skin. இது நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நீங்க ரொம்ப நேரம் காய விடுற மாதிரி இருக்கும். அது வேணாம், நான் உடனே வந்து செட் பண்றேன் அப்படின்னா புஷ் த ப்ராடக்ட் இன். ரொம்ப டெலிகேட்டா உங்களுடைய ஸ்கின்ல டேப் பண்ணி யூசிங் அ ஸ்பஞ்ச் ஆர் அ ப்ரஷ், உங்களுடைய தேவைக்கு பொறுத்து, உங்களுடைய விருப்பத்துக்கு பொறுத்து. That's it. I'm now going to set my face with some compact. நான் எங்கெல்லாம் பண்றேன்றது மட்டும் காமிக்கிறேன். இது கொஞ்சமா இந்த மாதிரி பீட்சா பஃப்ல எடுத்துட்டு ஜஸ்ட் அண்டர் ஏரியாவில் நல்லா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுறேன். இந்த மூக்கோட சைட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு வரேன். இந்த இடம் எனக்கு மேட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் இட் வில் கிவ் மீ லைக் மோர் ஆஃப் அ லைவ்லி லுக். அண்ட் இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியா மூக்கு கொஞ்சம் ஷைன் அடிக்கலாம். அது கொஞ்சம் இந்த ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்க மாதிரி காமிக்கும். கண்ணம்லாம் நான் நிறைய எடுத்துகிட்டு போல பவுடரை. சின்ன வாய் சுற்றி இருக்க ஏரியா ஏன்னா வாட் இதுக்கு மேலே திருப்பி நம்ம கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணுவோம். அப்போ இன்னுமே கொஞ்சம் திருப்பி ஒரு அந்த ஒரு ஸ்கின்ல க்ளோ கொடுக்கும். இது தெரியுது அந்த எலிமினேட்டரும் பவுடர் எப்படி மேட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலாம் சும்மா ஸ்லைட்டாக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்வைப் த பவுடர். அன்னெசரியா அந்த வெட் லுக் வேண்டாம் எனக்கு, அதனால ஐம் ஜஸ்ட் டூயிங். இங்கெல்லாம் மட்டும்
and then I'm once again pressing the powder in with a damp beauty sponge. இது இன்னுமே மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு பவுடரி லுக் வந்து கொடுக்காது, அந்த illuminator கொஞ்சம் வெளியில எட்டி பார்க்க வைக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பண்ணாமல் ஜஸ்ட் சென்டர் ஏரியாவெல்லாம் விட்டுட்டு முகத்தை சுற்றி இருக்க ஏரியாவில் மட்டும் இதை நான் பண்ணிக்கிறேன். now everything is like properly balanced. I thought I got a sketch eyeliner, but liquid eyeliner வாங்கி வச்சிருக்கேன். This one is from Maybelline. இது வந்து அவங்களுடைய liquid dip in 48 hour last ஆகக்கூடிய ஒரு tattoo eyeliner. Let's see இது எப்படி வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. நான் இப்போதான் என்னோட ஸ்கின் ஆக்சுவலாக க்ளோஸ் அப்பில் பார்க்குறேன். இட் லுக்ஸ் ரியலி ஜஸ்ட் லைக் ஸ்கின். செமையாக இருக்கு. This eyeliner is like intense jet black pigment, guys. செம்ம பிக்மெண்டடாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் இட். ஸோ ஒரு பிளண்ட் ஐலைனர் லுக்காக நான் வந்து 2 கண்டையும் இதை போட்டுக்கிறேன். ஐலைனர் போட்டேன்னா காஜல் கிடையாது, காஜல் போட்டால் ஐலைனர் கிடையாது. ஒரு டெய்லி லுக்குக்கு வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு டூ மை ஐ மேக்கப். கொஞ்சமாக மஸ்காரா, நான் வந்துட்டு லாக்மேயோட இந்த மஸ்காரா லேஷ் பூஸ்ட் எக்ஸ்ட்ரீம் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல மஸ்காரா டு கிவ் யூ தட் வால்யூம் அண்ட் அந்த ஒரு இன்டென்ஸ் பிளாக் லுக். அண்ட் யூ நோ வாட், நீங்கள் வந்து உங்களுடைய ஐலைனர் வந்து இந்த மாதிரி பிளண்ட் ஐலைனர் திக்காக வைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை அண்ட் கோட் யுவர் அப்பர் லேஷஸ். அது ஒரு மாதிரி ஹெவியான அப்பர் லிட் லுக் வந்து கொடுக்கும். லோவர் லிட் அப்படி காணாமல் போகிற மாதிரி நேக்கடாக இருக்கிற மாதிரியான லுக் மெயின்டைன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு லுக். லேஷஸ்லாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த லுக் என்னுடைய ஃபேஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி லோவர் லேஷ் லைன் பிளாண்டாக நேக்கடாக இருக்க மாதிரி இருக்கும் வித் வாட்டர் லைன். இது மட்டும் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் விஸ்பி லேஷஸ்லாம் வச்சிங்கன்னா அதுதான் சூப்பராக இருக்கும். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கோ வித் தட் கைண்ட் ஆஃப் அ லுக். அது மாதிரி கிளாஸியான ஒரு ஐ லுக் வந்து கொடுக்கும். ஐ எம் டூயிங் தட் அண்ட் தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். இந்த ஐலைனர், காஜல் இதெல்லாம் வந்து இட்ஸ் டோட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். And finally, I'm going to give some lip gloss. And this one is from Brown. I have a love-hate relationship with lip glosses in general, but this lip gloss வந்துட்டு it nourishes my lips. Lips dry பண்ணாம பார்த்துக்கும். Also, I love this color. இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ லிப் லைனர்லாம் கூட போட வேணாம். I just like this by itself. இது வந்து my lips but better மாதிரியான ஒரு கலர் எனக்கு கொடுக்கும். அண்ட் ஷைன் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஹெல்தி ஜூஸி லிப்ஸ் லுக் வந்து கொடுக்கும். அப்படின்றதுனால ஐ எம் ஹாப்பி வித் த கிளாஸும் கூட. அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஏன்னா இதுக்கு மேலேயும் திருப்பி நம்ம செட்டிங்ஸ் அடிக்கலாம், பட் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எனி. அண்ட் ப்ரான்சர்லாம் வேணும்னா கூட போட்டுக்கலாம், பட் திஸ் இஸ் இட். இது வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஜூவியான ஒரு லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு மேக்கப் லுக்காக இருக்கும். இட்ஸ் நாட் மை ஸ்டைல், மை லைக் கோ டு ஸ்டைல், பட் இஃப் ஐ வாண்ட் டு கெட் தட் லைக் நைஸ் ஸ்கின் லைக் க்ளோவோட என்னுடைய முகம் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு டூ. அண்ட் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இல்லாமல்னா இந்த மாதிரியான லுக் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நார்மல் லிக்விட் ஹைலைட்டர்ஸ் அண்ட் லிக்விட் ப்ளஷஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு சீக்ஸ் மட்டும் அந்த ஒரு ஸ்கின் மாதிரி அந்த க்ளோ இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் மீதி ஏரியாஸ்லாம் விட. பட் இஃப் யூஆர் அந்த ட்ரை ஸ்கின் சைட் யூ கேன் டெஃபினெட்லி மினிமல் தி யூசேஜ் ஆஃப் அந்த செட்டிங் பவுடர் லைக் காம்பேக்ட். அண்ட் அது வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா அந்த ஒரு கிளாஸி ஸ்கின் லுக் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இந்த மாதிரியான லுக் அப்படின்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த சம்மருக்கு இது நல்லாயிருக்கும். அவுட்டோர் ஈவெண்ட்ஸ்க்குலாம் வந்து டே டைம்க்குலாம் நீங்கள் வந்து இதை புல் ஆஃப் பண்ணலாம். நேச்சுரலாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோ தான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.